கேஸ் இல்லையா? இனி கவலை இல்ல. வாங்க எலக்ட்ரிக் குக்கர் ஒண்ணே ஒண்ணு இருந்தா போதும். அதுலயே நம்ம சூப்பரா சாதம் ரெடி பண்ணிரலாம். இதுதாங்க எலக்ட்ரிக் குக்கர். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் குக்கர்ல இந்த மாதிரி ஒரு வயர் குடுத்துருப்பாங்க. அந்த வயர நம்ம கழட்டி சுத்தப்படுத்தவும் செய்யலாம். இல்ல யூஸ் பண்ணிட்டு கழட்டி நம்ம மேல தூக்கி வைக்கவும் செய்யலாங்க. 2 விதமாவும் நம்ம பண்ணலாம். இதுல வந்து குக்கு, வார்ம் 2 ஆப்ஷன் இருக்குங்க. குக்குன்றத வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு இது பண்ணணும். வார்ம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா சமைச்சு முடிச்சிருச்சுன்னா, வார்ம் மோடுக்கு போயிடுங்க. இவ்வளோதாங்க. இதில நெறைய லிட்டர் கணக்குல இருக்குங்க. 2 லிட்டர்ல இருக்கும், 5 லிட்டர்ல இருக்கும். ஆ அப்புறம் 7 லிட்டர்ல இருக்கும். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, கப்பு மெஷரிங் கப் அளவுக்கு அதில ஒரு குட்டி கப்பு குடுத்துருப்பாங்க. அதில வந்து 0.4 இந்த மாதிரி அளவுகள், தண்ணி அளவு ஊத்துறதுக்காக. அந்த அதுக்கு உள்ள வந்து இந்த மாரி தட்டு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இது நம்ம வடிக்கிறது மாரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கண்ணுள்ள ஒரு தட்டு. இதுதான் இவ்வளோதாங்க. அந்த கப்பெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணலங்க. நான் டம்ளர்லேயே தான் எப்போதும் அரிசி அளவெல்லாம் எடுத்துக்கிருவேன். இந்த இது பாருங்க, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு பாருங்க. இதுக்குள்ளலாம் நம்ம தண்ணியெல்லாம் ஊத்திறக்கூடாது. அதிலேயே நம்மளுக்கு தெளிவா குடுத்துருக்காங்க. இன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இம்பார்ட்டன்ட். இதில வந்து தண்ணி எதுவுமே பற்றக்கூடாது. கரண்ட் ஷாக் அடிச்சுரும். அதனால இங்க மட்டும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும். தண்ணி படாத அளவுக்கு. மேல ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி குடுத்துருந்தாங்க இல்லையா? அதில தான் நம்ம வந்து இத உள்ள வச்சு இந்த பாருங்க, இந்த பாத்திரத்த எடுத்து இப்படி உள்ள வச்சிரணும். வைக்கும்போது நம்ம வந்து கரெக்ட்டா வைக்கணுங்க. இல்லன்னா அது வந்து குக் ஆகாதுங்க. இப்ப வச்சாச்சு. வச்சுட்டு நான் வந்து சாதத்துக்கு வந்து வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்துனேன். இப்ப வந்து பாருங்க, வார்ம்ல தான் இருக்கு. இதுல கிடையாது. இத வந்து அப்ப குக் மோடு மாத்துறதுக்கு இப்படி கீழ லைட்டா அழுத்துனா போதும். குக்கிங்க்கு மாறிடும். இப்ப தண்ணிய வந்து சாதத்துக்கு வந்து எப்பயும் போல ஊத்திட்டு, மூடி போட்டுட்டு, இது வந்து லைட்டா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுறலாம். கிட்டத்தட்ட இந்த வடிக்கிற மாரி தான். என்ன வடிக்கும்போது தண்ணிய வடிப்போம். இது வந்து தண்ணிய ஈர்த்துரும் அவ்வளோதான். பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. 1 டம்ளர் அளவுக்கு அரிசிய ஊற வச்சிருந்தேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. நான் சாதத்துல உப்பெல்லாம் போட மாட்டேங்க. நீங்க வேணா போட்டுக்கோங்க. இப்போ குக்கிங் மோடு வந்துருச்சு. மூடி போட்டு மூடி வச்சிரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க, மேட்ரு ஓவருங்க. அதுவே வந்து கீப் வார்ம்க்கு வந்து மாறிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா நல்லா பொல பொல பொலன்னு சாதம் வந்துரும். இதில என்ன ஒண்ணே ஒண்ணு, நீங்க சின்ன டம்ளர்ல வச்சா கூட உங்களுக்கு சாதம் வந்து ஊற வச்சுட்டு பண்ணும்போது, நல்லா கணிசமா நெறைய வருங்க சாதம். அவ்வளோதான். சுலபமான முறையில நம்ம சூப்பரா வந்து ரைஸ் குக்கர்லயே சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஹாட் பாக்ஸ்க்கு மாத்திட்டேங்க நானு. பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீழ எண்ணெய் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிருங்க. இத வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணீல ஊற வச்சு நம்ம விளக்கணும் அப்படின்னாலே சுலபமாயிரும். என்னங்க, ரைஸ் குக்கர பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாய்.